ஃப்ரேம் சேஞ்சஸ் வந்து நடக்காது. ஓகேங்களா, அதான் டிஃபரன்ஸ். ஃப்ரேம் டேக்கிங். ஸோ இதான் வந்துட்டு இதான் வந்து டாட் ஆன்டிவ். இது வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு லேப் வந்து பார்ப்போம். நான் தியரியா போயிட்டோம். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த சுவிட்ச் இருக்கா? ஓகே. இப்போ நான் ஒரு பிசி எங்க கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு 4 பிசி கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணுறேன். இந்த சுவிட்சில் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு VLAN இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு உண்டான கமாண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு சுவிட்ச் 1ல ஷோ VLAN போட்டிங்கன்னா எல்லா VLAN காட்ட ஆரம்பிச்சிடும். It will be showing that all the VLANs. You can see that VLAN 1 by default இருக்கிற VLAN வந்து 1 தான். ஓகேங்களா, அதுலதான் எல்லா போர்ட்டும் மேப் ஆகி வச்சிருக்கும். சுவிட்சோட எல்லா போர்ட்டுமே வந்துட்டு VLAN 1ல தான் டேக் ஆயிருக்கும், மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. டேக் ஆயிருக்குன்றத விட மேப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே எக்ஸ்டெண்டட் VLANs. சுவிட்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4095 VLANs வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது வந்துட்டு 1001 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் VLANs வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். 1001க்கு அப்புறம் வர்றது எல்லாமே எக்ஸ்டெண்டட் VLANs. It's for different purposes we can create that VLANs. ஓகேங்களா, ஸோ பை டிஃபால்ட்டா வந்துட்டு VLAN 1ல தான் எல்லா போர்ட்டுமே வந்து டேக் ஆகி நிற்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சுவிட்சை வந்து ஆக்சஸ் போர்ட்டா மாத்தணும்னா என்ன கமாண்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த பிசி எந்த போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த பிசி வந்துட்டு எந்த போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு? FA0/3, FA0/4 இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா FA0/3 அப்படின்னு ஒரு போர்ட்டை போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் நான் மாத்திடுறேன். அப்புறம் வந்துட்டு ஆக்சஸ் VLAN 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா இது வந்து ஆக்சஸ் போர்ட்டா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த போர்ட் வந்துட்டு ஆக்சஸ் போர்ட்டா இருக்கு. பை டிஃபால்ட்டா வந்து சுவிட்ச்ல எல்லா போர்ட்டுமே ஆக்சஸ் போர்ட் தான். நீங்க ட்ரங்க் வேணும்னா தான் இதை வந்து நீங்க மாத்தணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த கமாண்ட் வந்துட்டு எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். வந்து பாருங்க, மற்ற எதுலையாவது இருக்கா சுவிட்ச் போர்டு மோடு ஆக்சஸ்ன்னு? 3ல மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ 4ல பண்ணணும் அப்படின்னாலும் அதே தான். இன்டர்ஃபேஸ் FA0/4 சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் மாத்தியாச்சு. இது வந்து இப்போ ஆக்சஸ் போர்ட். இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு VLAN தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணும் ஆக்சஸ் போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆக்சஸ் போர்ட்டா நான் வந்து மாத்தியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நான் எனக்கு வந்து இப்போ வந்துட்டு நான் வந்து VLAN கிரியேட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு VLAN வேணும், இந்த டிஃபால்ட் VLAN தவிர எனக்கு எக்ஸ்ட்ரா VLANs வேணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் தட் VLAN. எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? VLAN அப்படின்ற கமாண்ட் வந்து குளோபல் கன்ஃபிகரேஷன் மோட்ல போயிட்டு VLAN 10 அப்படின்னு கொடுக்குறீங்க. நேம் வந்து சேல்ஸ்ன்னு கொடுக்குறீங்க. அடுத்ததா வந்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு VLAN 20 இட்ஸ் நேம் ஃபார் அட்மின் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ இந்த 2 VLAN இங்க கிரியேட் ஆயிருக்கு. VLAN sales, VLAN 20 is admin, VLAN 10 is the sales அப்படின்னு நான் கிரியேட் பண்ணேன். ஆனா எந்த போர்ட்டுமே இப்போ மேப் பண்ற. ஓகேங்களா, இப்போ நான் மேப் பண்ணா மேப் பண்ணிக்கலாம். எப்படி மேப் பண்ணுவேன்? இப்போ FA0/3 அப்படின்ற ஒரு இதுல வந்துட்டு ஒரு பிசி இருக்கு. அதுல வந்துட்டு என்ன பண்ணா சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN இவரை வந்து 10 VLAN கீழே கொண்டு வரேன். அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா FA0/4 சுவிட்ச் போர்ட்
ஆக்சஸ் VLAN 20 நான் கொண்டு வரேன். இப்போ 2 போட்டுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் VLANல கொண்டு வந்துட்டேன். இப்போ ஏற்கனவே எல்லாமே VLAN 1ல தான் மேப் ஆயிருந்தது. இப்போ வந்துட்டு பிரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்துட்டு இப்போ மாறி வரும். Okay. வருதா? Okay. வருது. Yeah, C0/3. இப்போ VLAN வந்து மாறிடுச்சு. இப்போ Yeah. இதெல்லாமே ஆக்சஸ் VLAN தான். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம VLAN கிரியேட் பண்ணி என்ன பண்றோம், சுவிட்சுக்கு வந்து அந்த போர்ட்ல போய் அசைன். We have to assign. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ பார்க்குறது. இப்போ ட்ரங்க் போர்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரங்க் போர்ட் வேணும். ட்ரங்க் போர்ட்னா என்ன, சுவிட்சுக்கு இடையில கிரியேட் பண்றதா, 2 சுவிட்சுக்கு இடையில கிரியேட் பண்றதா ட்ரங்க் போர்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சுவிட்சுக்கும் இந்த சுவிட்சுக்கு இடையில நம்ம ட்ரங்க் போர்ட் கிரியேட் பண்ணுவோம். Okay. டிஃபால்ட்டா இது என்ன மோட்ல இருக்கும், ஆக்சஸ் மோட்ல தான் இருக்கும். இப்போ FA0/1 FA0/1 வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரங்க் போர்ட்டா நான் மாத்தணும். எப்படி மாத்துறது, அதுக்கும் கமாண்ட் இருக்கு. இதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் FA0/1 சுவிட்ச் போர்ட் மோட் என்ன வருது பாருங்க, ட்ரங்க்னு நீங்க போட்டுடலாம். ட்ரங்க்னு நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா இது ட்ரங்கா மாறும். இப்போ ட்ரங்கா மாத்திட்டேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு இந்த அசைன் பண்ண VLANs வந்துட்டு இங்க தெரியாது பாருங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, ஷோ VLAN போட்டு பாத்தீங்க அப்படின்னா FA0/1 வந்துட்டு இதுக்கு முன்னாடி காட்டிட்டு இருந்தது பாருங்க VLAN 1ல. ட்ரங்கா மாத்தினதுக்கு அப்புறம் அது எந்த VLANலயுமே வராது. ஏன்னா it will be carrying that multiple VLAN traffic. இதுக்கு முன்னாடி FA0/1 is comes under VLAN 1 முன்னாடி இருந்தது. இப்போ நான் ட்ரங்கா மாத்தினதுக்கு அப்புறம் பாருங்க, I changed into the trunk. FA0/1 is changed into the trunk. இப்போ வந்துட்டு VLAN பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு VLANலயுமே இருக்காது. ஏன்னா அது ட்ரங்க் போட்டு அது வந்துட்டு it will be carrying that multiple VLAN traffic. It carry that multiple VLAN traffic. அதனாலதான் எதுலையுமே காட்டாது. இப்போ வந்துட்டு அது வந்து ட்ரங்க் போர்ட்டா மாறிடுச்சு. இப்போ அந்த போர்ட் வந்து ட்ரங்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து ஸோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க் அப்படின்னு போட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ FA0/1 இஸ் ட்ரங்க். டாட் ஆன் கியூ தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க, ISL கிடையாது. என்கேப்சுலேஷன் மெத்தட் இஸ் டாட் ஆன் கியூ. அப்படின்னா ஃப்ரேம் சேஞ்சஸ் வில் பி ஹேப்பன் தட். ஃப்ரேம் சேஞ்சஸ் நடக்குமா, இடையில தான் இன்ஜெக்ட் பண்ண போகுது VLAN ID இன்ஃபர்மேஷன். ISL இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஆடிங் தட் ஃப்ரண்ட் தான், அதனால ஃப்ரேம் சேஞ்சஸ் நடக்காது. டாட் ஆன் கியூனா ஃப்ரேம் சேஞ்சஸ் நடக்கும். இதுதான் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால். டாட் ஆன் கியூ இஸ் அ ட்ரங்கிங் ப்ரோட்டோகால், ஓப்பன் ஸ்டாண்டர்ட். ISL ஆல்சோ ட்ரங்கிங் ப்ரோட்டோகால், இட் இஸ் சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி. சிஸ்கோ சுவிச்சஸ்ல மட்டும்தான் இருக்கும். இல்ல எனக்கு வந்துட்டு என்கேப்சுலேஷன் இப்ப நான் மாத்தணும்னு ஆசைப்பட்டாலும் கூட ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட். FA0/1 சுவிட்ச் போர்ட் ட்ரங்க். ஓகேங்களா? மாத்துறது சுவிட்ச் போர்ட் மோட் டைனமிக் டிசேபிள் தான். அதை வந்து மாத்தலாம், ஆனா இதுல மாத்த முடியல, இந்த சிமுலேஷன்ல மாத்த முடியல. நம்ம இப்படிதான் போய் மாத்தோம். சுவிட்ச் போர்ட் அப்படின்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரங்க்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ISLR.1Q1 நம்ம இங்க கொடுப்போம். ஓகேங்களா? செட் கேரக்டர்ஸ் ஆஃப் தட் என்டிட்டி ISLR.1Q1ன்றது இங்க கொடுத்துக்கலாம். இதான் கமாண்ட். ஸோ இதுல வரல. ஓகேங்களா? ஸோ இந்த சுவிட்ச் வந்து பை டிஃபால்ட்டா வந்து ISL மட்டும் தான் இருக்கும். சில சுவிட்சஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோட்டோகாலுமே சப்போர்ட் பண்ணாது. இப்போ நம்ம யூஸ் பண்ற சுவிட்ச் வந்துட்டு 2960 சுவிட்ச். இந்த சுவிட்ச்ல வந்து .1Q மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், ISL சப்போர்ட் ஆகாது. இதே இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வேற சுவிட்ச் எடுக்கிறேன் பாருங்க.
இப்போ நான் வேற சுவிட்ச் எடுக்கிறேன், வேற மாடல் ஆஃப் சுவிட்ச் எடுக்கிறேன். இது மாடல் ஆஃப் சுவிட்ச் எடுக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஷேரிங் த மிஷின். ராஜேஷ் போயிட்டாரா? இல்லை அவனுக்கு எதுவும் நெட்டு கட் ஆகுதுன்னு சொன்னாச்சு. நெட்டு கட் ஆகுது. இப்போ இந்த இதுல பாருங்க, இதுல போயிட்டு கான்ஃபிகில போயிட்டு ஏதாவது ஒரு போர்ட்டை வந்து நான் மாத்துறேன். சுவிட்ச் போர்ட் ஓகே. இந்த மாதிரி இது எல்லாமே ஜிகாபைட்ல இருக்கு. இதுலயும் வரல. இதுலயும் வரும் வந்து பார்த்தீங்களா, அந்த மோடு மாத்திக்கலாம். ட்ரங்க் மோடு வந்து நம்ம மாத்திக்கலாம். எந்த மோடு வேணுமோ அந்த மோடை நம்ம மாத்திக்கலாம். மாத்திக்கலாம், அந்த மோடை வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ இந்த சுவிட்ச் எல்லாமே வந்துட்டு ஐஎஸ்எல்லும் சப்போர்ட் பண்ணும், சேர்ந்து வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு இந்த லேயர் டூல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்துட்டு வீலான் எப்படி கிரியேட் பண்றது, வீலான் கிரியேட் பண்ணால என்ன பெனிஃபிட்ஸ், வீலான் கிரியேட் பண்ணும்போது ஃப்ரேம் டேகிங் எப்படி நடக்குது, ட்ரங்க் கிரியேட் எதுக்காக ட்ரங்க் கிரியேட் பண்றோம், எப்படி ட்ரங்க்ல வந்து எப்படி மல்டிபிள் வீலர் கேரி ஃபார்வர்ட் ஆகுது, ட்ரங்க்ல யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் என்ன, ஐஎஸ்எல் டாட் ஒன் கியூ. ஐஎஸ்எல் என்ன பண்ணும், டாட் ஒன் கியூ என்ன பண்ணும். ஐஎஸ்எல் வந்துட்டு ஃப்ரேம் சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணாது, ஆனா வந்துட்டு டாட் ஒன் கியூ ஃப்ரேம் சேஞ்சஸ் வந்து பண்ணும். ஏன்னா வீலான் அதில் ஆட் பண்ண. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அதுல